நண்பர்களே, வாழ்க்கையில் ஏமாத்தட்ட மட்டும்தான் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன் நான். என்ன செய்ய, நம்ம ஏமாறணுன்னே பிறந்திருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. இந்த வாரம் சந்தையில் ஒரு கோழி ஒன்று வாங்கினேன் பார்த்துருங்க. ஏற்கனவே ஒரு 2 கோழி வாங்கி அதில் ஒரு கோழி செத்து போச்சு. ஒரு கோழி முட்டையை விடாமல் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு 800 வாங்கிட்டு 400 அந்த கோழியை கொடுத்தேன். ஒரு கோழி 800 1200 2 கோழி வாங்கினேன். அதில் ஒன்று செத்து போச்சு. ஒன்று இப்படி கொடுத்து ஏமாந்துட்டோமா. அதுக்கப்புறம் 800 திரும்ப ஒரு நாட்டுக்கோழின்னு சொல்லி ஒரு கோழியை தந்தான். அதே ஆள் தான். அது அடக்கி வச்சா 3 வாட்டி வச்சும் முட்டையை கூமுட்டையாக்கிட்டே இருக்குது. ஆனால் கோழி நல்ல கோழியாக தான் இருக்குது. முட்டை நல்லா விடுது. 15 முட்டை 12 முட்டை விடுது. அது அடை மட்டும் காக்க மாட்டுக்கு, கூமுட்டையாக்கிறது. இப்போ போன வாரம் சந்தையில் ஒரு கோழி வாங்கினா, சீக்கு கோழி கொடுத்து ஏமாத்திட்டானு. காட்டுறேன் பாருங்க. சவுண்டை பற்றிலாம் ஓடியா. காலையில் ஒரு மாதிரி கிடந்துச்சு. காலையில் ஒரு வாட்டி மாத்திரையை ஊற்றியாச்சு. இப்போவும் மாத்திரையை ஊற்றி போட்டு பார்ப்போம். காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாத்திரையை பாருங்க. ஊற்றுங்கக்கா, நீங்கள் ஊற்றுங்க. ஒழுங்காக பிடிய மாத்திரை எப்படி ஊற்றுறீங்கன்னு பார்க்கண்டாமா? வாயை பொத்தணும். குடிக்கலண்ணா டக்குன்னு பொத்தணும், சிந்திரும். இல்லைண்ணா ஊற்றுங்க ஊற்றுங்க. வாயை மூடணும், இல்லைன்னா அவ்வளோ கீழே தான் சிந்தும். அவ்வளோ கீழே சிந்திட்டு. ஆனால் இப்போ காலைக்கு பரவாயில்ல. பரவாயில்ல, கொஞ்சம் சரி விடு போதும். ஆனால் பிடிச்சிட்டு வந்தோன்னே நல்லா வாட்டுக்கு செல்ல மாதிரி நின்றுச்சு. நான் நல்ல கோழியாக இருக்க வாட்டுக்கு பக்கத்துலேயே நிற்கிதுன்னு நினச்சேன். ஆனால் அது சீக்குனால தான் ஓட மாட்டுக்கு. பார்த்தீங்களா? சரி ரைட்டு, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்ற பார்ப்போம். தான் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஏமாற்றிக்கிட்டே இருக்கட்டும். ஓகே நண்பர்களே, சந்தையில் பிடிக்கும்போது கொஞ்சம் பார்த்தே பிடிங்க.